இலங்கையில் டிட்வா புயலின் தாக்கத்தினால் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக 56 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வியாழக்கிழமை புயலாக வலுப்பெற்றது. இந்த புயலுக்கு டிட்வா என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயல் இன்று அதிகாலை இலங்கையின் வடபகுதியை தாக்கியது. ஏற்கனவே இலங்கையில் பருவமழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் புயலின் தாக்கத்தால் மழை அதிகரித்துள்ளது. இதனால் அனந்த்புரா, பதுளை, நுவரெலியா, கேகாலை, கண்டி, ரத்னபுரி உள்ளிட்ட 17 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கித் தவிக்கும் மக்களை இலங்கை ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு வருகின்றனர். அனந்த்புரா மாவட்டத்தில் உள்ள அவுகானாவில் வெள்ளத்திற்கு அஞ்சி தென்னை மரத்தின் மீது தஞ்சமடைந்தவரை இலங்கை விமானப்படையினர் பத்திரமாக மீட்டனர். உள்ள மகாவலி ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி உபர்நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கினர். நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 56 பேர் உயிரிழந்ததாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. மேலும் 21 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேயிலை தோட்டங்கள் அதிகம் உள்ள மலை மாவட்டங்களான பதுளை மற்றும் நுவரெலியாவில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 6 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள், குறிப்பாக நெல் வயல்கள் மற்றும் காய்கறி பயிர்கள் சேதமடைந்துள்ளன. நுவரெலியா போன்ற மலைப்பகுதிகளில் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் மற்றும் பிற காய்கறி பயிர்கள் சேதமடைந்துள்ளன. சில இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் தேயிலை தோட்டங்களின் பகுதிகள் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளன. சனிக்கிழமை முதல் இலங்கையில் மழையின் அளவு குறையத் தொடங்கும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை குறைந்தாலும் ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் வெள்ள அபாயம் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. குறிப்பாக கழனி கங்கை பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் ரெட் அலர்ட் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.